மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட வழிகள் எல்லாத்துக்கும் வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டம் ஒரு 4 மாத காலத்துக்கு அதீதமாக அன்பு வைத்திருக்கக்கூடிய யாராவது ஒரு நபராலேயோ கண்டிப்பாக யார் இவங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களே இவங்களை கூப்பிட்டு மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இந்த 2026 வருஷம். வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இந்த வருடம் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட வழிகள் எல்லாத்துக்கும் எப்படியாவது ஒரு தீர்வு கிடைச்சிராதா அப்படின்னு ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் கடந்த ஒரு 3 வருடமாகவே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய அடிப்படையில தான் இந்த 2026 வருஷம் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ராசிக்கு 4ல் இருந்த கேது முன்னாடி ஒரு 1.5 வருஷமா போட்டு அவங்கள புரட்டுன்னு புரட்டி எடுத்துச்சு. அது தாய் ஆட்டி படைச்சது, மனை ஆட்டி படைச்சது, செய்கிற தொழில் ஆட்டி படைச்சது. வண்டி வாகனம் வச்சுருந்தா கூட செலவு பண்ணி மாண்டிருக்காது. அதை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, எங்கேயாவது வெளியில் போயிடலாமா அப்படின்னு கூட பல நாட்கள் அவர்கள் முயற்சி செய்திருந்தாலும் கூட அந்த முயற்சி அவங்களுக்கு பலிதமாகாமலே இருந்துச்சு. பட் அத்தனை வழிகளுக்கும் ஒரு பெரிய மருந்து தரக்கூடிய அடிப்படையில் தான் 2026 அவங்களுக்கு பிறந்திருக்குன்னே சொல்லணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டம் ஒரு 4 மாத காலத்துக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா அடுத்து வரக்கூடிய 8 மாதத்துக்கும் 2ல் குரு சும்மா பயங்கரமான டைம். 2ல் குரு வர்றது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். அதுவும் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குடும்ப ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள இருந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும். குடும்ப வாழ்க்கையே நான் பார்க்கல சார், ஊருக்கு குடும்பம் பண்ணுறோம், பேருக்கு குடும்பம் பண்ணுறோம், கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் போன 1.5 வருஷம்லாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு நிலையான குடும்பம் அமைந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையக்கூடிய காலமாக இந்த காலம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பண வரவு என்ன மாதிரி இருக்கும் சார்? 2ல் உச்சம் பெறக்கூடிய குருவால மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷத்துல இருக்குங்க. முதல் 4 மாசம் மட்டும் கொஞ்சம் அவங்க நிதானமா இருக்கணும். இந்த 4 மாசத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டம் என்பது ஃபைனான்சியலி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அத்தனையும் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மந்தத்துல இருந்துச்சுன்னா அந்த தொழில் மூலமா இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த வருடம் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருமணம் நிச்சயமா இந்த காலத்துல அவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா ராசிக்கு 2ல் குரு வர போறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜென்ம குருவும் திருமணம் செய்யக்கூடாத நேரம்னு சொல்ல முடியாது. ஸோ குரு பலன் இருக்கக்கூடியது. சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதும், அந்த குரு பயிற்சியானதுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதும் நிச்சயமான நல்ல வாழ்க்கைக்குள்ள மிதுன ராசிக்காரர்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு கூட தொடர்பு பட்டு இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 8 மாசமாவே ஃபேமிலி லைஃபோ ரிலேஷன்ஷிப்போ அல்லது அவர்கள் அதீதமாக அன்பு வைத்திருக்கக்கூடிய யாராவது ஒரு நபராலேயோ கண்டிப்பாக காயம் பட்டிருப்பாங்க. அந்த காயத்துக்குரிய மருந்தை இந்த 2026 நடக்கக்கூடிய இந்த குருவினுடைய நகர்வும் அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகளும் அவங்களுக்கு சாதக பலன்களாக மாற்றி தரப்போகுது. ஓகே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன மாதிரி அமைய போகுது? வெளிநாடுகள்லயோ இல்ல படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையுமா? மார்ச்சுக்கு பிறகு நிச்சயமா ஒரு புதிய பொறுப்பு, புதிய வேலையில போய் இவங்க அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 10வது இடத்துல பாவ கிரகம் இருந்தா அது ஒரு பெரிய யோகம்னு சொல்லுவோம். ஸோ சனி பயிற்சி ஆகி இவங்களுக்கு 10ல் வரப்போறாரு. அடுத்த 2.5 வருஷத்துக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு பட்டம் சார்ந்து, பதவி சார்ந்து, பெயர் சார்ந்து, புகழ் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அனுகூல பலன்களை கடவுள் கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீண்ட நாட்களா ஒரு துறையில வேலை செய்யணும் அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை செய்யணும் அல்லது இந்த பொறுப்புல இருக்கணும், ஆனா எனக்கு அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு அந்த தகுதி இருக்கு, என்னால் அதை செயல்படுத்த முடியலன்னு சொல்லி பல நாட்கள் அவங்க புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த வாட்டி பலிதம் ஆயிடும். யார் இவங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களே இவங்களை கூப்பிட்டு ரெகனைசேஷன் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாகும். ஓகே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை, குழந்தைக்காக ட்ரை பண்றோம், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? வருஷத்தோட தொடக்க காலத்திலே 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்தரஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை நேரடியாக பார்க்கறதுனால நிச்சயமாக புத்தர பாக்கியம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு கூடி வரும். ஏற்கனவே மருத்துவ செலவுகள் நிறைய செஞ்சுட்டேன் சார், எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த வெற்றி செய்தியை ஆண்டவன் கொடுப்பான். அதே மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சனையில் நிறைய பேர்த்துக்கு குழந்தை தள்ளி
தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவன் அருளோடு அந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து அவர்கள் கருத்தரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். சோ மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? ஸ்டடீஸ்ல மந்தமா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏப்ரலுக்கு பிறகு நல்லபடியா படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏப்ரலுக்கு பிறகு அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே கல்வியில பல டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம தடுமாறுபவர்கள் அத்தனை பேரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த குருவினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு நல்ல முடிவெடுத்து சரியான துறையில, சரியான இடத்துல போய் சேருவதற்குரிய வாய்ப்புகளும் 100% இருக்கு. சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3வது நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ல கேது வர்றதுனால யார்கிட்டயும் ரொம்ப நம்பி பேசி பழக வேணாம். 2வது முக்கிய முடிவு பொறுப்புகள நீங்களே ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க யார்ட்டயோ ஒரு பொறுப்பு குடுத்துட்டு போனா, அந்த அவங்க பண்ற தவறுகள் இவங்க மேலயும் வந்து சேரும். அதுல கொஞ்சம் கவனம். உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். அண்ணன் தம்பி இருந்தாலும், அக்கா தங்கை இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். 2வது 9ல இருக்கக்கூடிய ராகு, அப்பாவோட உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தையோட வீண் விவாதங்கள்ல பேசுறது கொள்றதெல்லாம் வேணாம். அப்பா ஒரு அட்வைஸே பண்ணா கூட அது சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மனசுக்குள்ள இவங்க வரணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்ட்டயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்கள்ட்டயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், மோதல்களை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். 2வது 10ல சனி வரும்பொழுது ஒரு பக்கம் நல்லதுன்னு சொன்னோம். இருந்தாலும் சனி என்ன பண்ணுவாருன்னா, எதையாவது ஒரு ஒரு சின்ன ஒரு டாட்ட வைக்கலாமா அந்த இடத்துல அப்படின்னு வேலையில பார்ப்பாரு. அதுல கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல ஏதாவது சின்ன அசௌகரியம் இருந்தாலும் அந்த அசௌகரியத்தை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது ரொம்ப நல்லது. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இந்த 2026வது வருஷம் இருக்க போகுது. அவங்க பல நாட்களுடைய கனவுகள் இந்த வருஷத்துல நனவாகும். நிறைய பேர்த்துக்கு புதிய தொழில் தொடங்கணுன்ற ஆர்வத்தோட இருந்தெல்லாம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அவங்க வந்து சரியான புரிதலோடு நிறைய உதவிகள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். அப்படி அவர்கள் தொடங்கக்கூடிய தொழில் முறையில பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடியவர்களாக வலம் வருவார்கள். ஓகே. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபடலாம்? மிதுன ராசியில பிறந்தவர்கள் பெருமாளுடைய வழிபாடை சனிக்கிழமையில செய்யறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய புதனை இவர்கள் வழிபட்டு வந்தாலே அவருடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்கள் இந்த வருடம் முழுக்க நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா. சோ இன்றைய நிகழ்ச்சியில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிம்மா.